கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரியை தான் காட்டுறாங்க. அப்போ தீபாவதி வந்து சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணவும் உடனே சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, கார்த்தியோட அவங்க ஆதார் கார்டை வந்து எனக்கு அனுப்பி வைக்க முடியுமான்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மேடம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? அவருடைய ஆதார் கார்டை நான் கேட்டோம்னா அவருக்கு என் மேலே சந்தேகம் வராதா, எதுக்குன்னு கேள்வி கேட்பார்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அவங்க தீபாவளி வந்து சொல்கிறாங்க, இல்லை மேடம் சில விஷயங்கள்லாம் வந்து தெரியணும், அதுக்காக தான் நான் வந்து உங்கள் மாப்பிள்ளையோட ஆதார் கார்டை நான் அனுப்பி வைக்க சொல்கிறேன், அதனால எனக்கு வந்து அது கண்டிப்பாக தேவைப்படுது அப்படிங்க. உடனே சாமுண்டீஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, வேற எதுவும் பண்ண முடியாதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லை ஆதார் கார்டு இருந்தால் தான் என்னால் வந்து உறுதியாக அவர் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும், அதுக்காக தான் நான் அதை கேட்குறேன், அதனால எனக்கு அவசியமாக நீங்கள் அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்லவும் உடனே சாமுண்டீஸ்வரி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து சாமுண்டீஸ்வரி ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி நம்ம வந்து கார்த்திகிட்ட வந்து நம்ம ஆதார் கார்டை கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனையாக இருந்துட்டு இருக்கவும் அப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. சரி இப்போ வந்து நம்ம பேங்க்ல இருந்து 5 கோடி ரூபா பணத்தை வந்து நம்ம எடுக்கணும்னு சொன்னோம்ல, அந்த விஷயத்தை பயன்படுத்தி நம்ம மாப்பிள்ளை கிட்ட நம்ம ஆதார் கார்டை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமுண்டீஸ்வரி வந்து ஒரு முடிவுக்கு வரவும் அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. சந்திரகலா வந்து சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே பாரு இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு அக்கா பேங்குக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சந்திரா எங்களுக்கு அந்த விஷயம் ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறாங்க. எப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் அக்கா தான் நேற்றுக்கு பேங்குக்கு போனாங்களா, அதனால நானும் சித்தப்பாவும் ஃபாலோ பண்ணிட்டு போனோம், அப்போ அவங்க பேசுறது எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம், அதனால நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம் அப்படிங்கும்போது எப்படியாவது வந்து தடுத்து நிறுத்தணும், அதுக்கு என்ன ஐடியா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து சிவனாண்டி வந்து அவங்க சந்திரகலாட்ட தன்னுடைய ஐடியாவை சொல்லவும் இது கேட்டதுமே சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது வந்து அந்த ரூபாயை கிடைக்க விடாம பண்ணணும், அப்படி மட்டும் கிடைக்கலன்னா அக்காவால் அவங்களுக்கு வந்து சொன்னபடி போனஸ் கொடுக்க முடியாது, அப்படி கொடுக்க முடியலன்னா கண்டிப்பா அவங்க எல்லாருமே வந்து அக்காவுக்கு கார்த்திக்கு எதிராக அவங்க திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் இதுதான் நம்மளுக்கு வேணும், ஏன்னா எல்லாருமே வந்து இவங்களை வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே சிவனாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ நினைச்ச மாதிரிக்கே கண்டிப்பா நடக்கும், இந்த தடவை நம்ம தான் கண்டிப்பா ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சிவனாண்டியும் முத்துவேலுமே வந்து அந்த பேங்க் மேனேஜரை வந்து சந்திக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், சாமுண்டீஸ்வரிக்கு இன்னைக்கு நீங்க பணம் கொடுக்க போறீங்களா 5 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமாங்க 10 மணிக்கு அவங்களை வர சொல்லி இருக்கிறாங்க, நேற்றுக்கு நான் இல்லை அதனாலதான் கையெழுத்து போட முடியல, இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பணத்தை நீங்க அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறாங்க. இதுக்கிட்டதுமே மேனேஜர் அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க, பணத்தை கொடுக்க கூடாதா, இது அவங்களுடைய பணம், நான் எப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியும் அப்படின்னு மேனேஜர் சொல்லவும் உடனே வந்து பார்த்தோம்னா சிவனாண்டியும் முத்துவேலும் வந்து அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. இந்த பணத்தை பார்த்ததுமே உடனே அவங்க வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மேனேஜர் என்ன பணம் கொடுத்து என்ன விலைக்கு வாங்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்படிலாம் நான் தர முடியாதுன்னு சொல்ல முடியாது, இது அவங்களுடைய பணம், அதனால நான் அவங்கள்ட்ட வந்து நான் கொடுத்து தான் தீரணும், அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எங்களுக்கு ஒரு நல்ல உங்கள் கஸ்டமர் ஆகும், அப்படி இருக்கும்போது நாங்கள் கரெக்டாக தான் நாங்கள் இருப்போம் அப்படிங்கும்போது அப்போ சிவனாண்டி மேற்கொண்டு கொஞ்சம் பணத்தை வைக்கிறாங்க. அதை வச்சதுமே அவருடைய மனசு மாற ஆரம்பிச்சிருது. அப்போ அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வந்து எப்போவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, இன்னைக்கு நீங்கள் கொடுக்காம இருந்துட்டா போகிறோம், நாளைக்கு நீங்கள் இந்த பணத்தை கொடுங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் இன்னைக்கு நீங்கள் கொடுக்காம இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது வந்து அதாவது ஒரு வழி சொல்லணும் அப்படிங்கவோ இதை பார்த்ததுமே உடனே மேனேஜர் சொல்கிறாங்க, சரி நீங்கள் வந்து என்கிட்ட இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறனால நானும் வந்து சம்மதிக்கிறேன், அவங்கக்கிட்ட இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு கொடுக்க விடாமல் நான் வந்து தட்டி கழிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லவோ இது போகிறங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் முத்துவேலும் வந்து அந்த பணத்தை கொடுக்கவும் மேனேஜரும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு சிவனாண்டிக்காக அவங்க வந்து எப்படி இந்த பணத்தை கொடுக்காம தடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க முயற்சி பண்றாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா அங்க வந்து சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. சந்திரகலாட்ட சிவனாண்டி வந்து இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க, உங்க அக்கா பணம் வாங்குறதுக்காக போனாக்கி கண்டிப்பா மேனேஜர் கொடுக்க மாட்டாரு, ஏன்னா அவரை நம்ம வந்து நம்மளுடைய வழிக்கு கொண்டுட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மட்டும் அவங்களுக்கு போனஸ் ரூபாயை கொடுக்காம இருந்துட்டாக்கி கார்த்திகே எங்க அக்காவுக்கு கெட்ட பேரா ஆயிரும், அது மட்டும் இல்லாம பணத்தை நம்ம வந்து சொன்ன மாதிரி கொடுக்கலன்னு சொல்லிட்டு எங்க அக்கா ரொம்பவே வந்து டென்ஷன் ஆயிருவா, இதுதான் எனக்கு வேணும், அது மட்டும் இல்லாமல் உடனடியாக இவ்வளோ ரூபாயை வந்து அவங்களால ஏற்பாடு பண்ண முடியாது, அதனால வசமாக நம்ம அவங்க மாட்டிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்ததான் வந்து சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்தியை கூப்பிடவும் கார்த்தியும் வராங்க. சொல்லுங்க அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை எனக்கு வந்து ஆதார் கார்டு வேணும் அப்படிங்கிறாங்க. என்னத்த திடீர்னு ஆதார் கார்டு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை மாப்பிள்ளை
பேங்க்ல போய் பணம் எடுக்கணும், எல்லாமே வரவு செலவு நீங்கள் தானே பார்த்துக்கிறீங்க, அதனால 2 ஆதார் கார்டு அவங்க கேட்டாங்க. ஒன்று நான் கொடுத்துருவேன், இன்னொன்று நீங்கள் தானே வரவு செலவுலாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதனால உங்களுடைய ஆதார் கார்டு தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க கார்த்தி பார்த்தோம்னா தன்னுடைய ஆதார் கார்டை அவங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட கொடுக்கவும் அப்போ வந்து சாமுண்டீஸ்வரியை அந்த ஆதார் கார்டை வந்து அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து அவங்க அதுக்கப்புறமா வந்து தீபாவதிக்கு அதை அனுப்பி விடுறாங்க. இங்கே பாருங்க, நான் வந்து ஃபோட்டோ வந்து அனுப்பி விட்டுட்டேன், அதாவது ஆதார் கார்டு ஃபோட்டோவை நான் வந்து அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே தீபாவதி சரி நான் பார்க்குறேன் மேடம் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து சாமுண்டீஸ்வரி அந்த ஆதார் கார்டை கார்த்திகிட்ட கொடுக்கவும் உடனே கார்த்தி என்னத்தை வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை மாப்பிள்ள, இப்போ தான் நான் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணேன், என்னுடைய ஆதார் கார்டு மட்டும் போறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் உங்ககிட்ட தந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி சரின்னு சொல்லிட்டு அந்த ஆதார் கார்டை வாங்கி அங்கே வச்சுட்டு போயிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி ஆதார் கார்டை அனுப்புனாங்களா, அதை தீபாவதி வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா அவங்க அது அனுப்பின ஆதார் கார்டுக்கும் அதாவது அந்த கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் இருக்குது. இவங்க வந்து ராஜாங்கிற பேரில் சாதாரண ஒரு டிரைவர் அப்படிங்கிற மாதிரிக்கு தான் அவங்களுக்கு வந்து தெரிய வருது. இதை பார்த்ததுமே தீபாவதியோட குழப்பம் வந்து இன்னும் ஜாஸ்தியாகி போயிடுது. அப்போ ஆக மொத்தத்தில் கார்த்தி வந்து சாமுண்டீஸ்வரி மேடத்தை வந்து ஏமாற்றவே இல்லை, உண்மையிலேயே ஒரு டிரைவர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தீபாவதி வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ கூட உள்ளவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மேடம் என்னாச்சு அப்படிங்கும்போது இல்லை சாமுண்டீஸ்வரி மேடம் சந்தேகப்பட்ட மாதிரிக்கு அவர் வந்து பெரிய பணக்காரரோ அபிராமியோட பையனோ கிடையாது, அவர் சாதாரண டிரைவர் தான், ராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து ரேவதியோட திட்டமாக தான் இருக்குது. ரேவதி வந்து அவங்க கார்த்தி ஆதார் கார்டை வச்சுட்டு போனாங்களா, அடுத்தது பார்த்தோம்னா உண்மையான ஆதார் கார்டை அவங்க மாற்றி வச்சுருந்தாங்க. அப்போ ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதையை காட்டவும் அப்போ ரேவதி வந்து பார்க்கும்போது சாமுண்டீஸ்வரியும் தீபாவதியும் பேசுகிறது எல்லாத்தையும் அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. கேட்டதுமே ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓஹோ, அம்மா வந்து கார்த்தியை பற்றின எல்லா விஷயத்தையும் ஏற்கனவே வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக சொன்னாங்களா, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால இப்போ மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், இந்த ஆதார் கார்டு மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவர் தான் கார்த்தி அப்படிங்கிற உண்மை வந்து எல்லாமே வெட்ட வெளிச்சமாயிரும். அப்படி மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து கார்த்தியை வந்து அம்மா வந்து வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவாங்க. ஏற்கனவே நவீன் போய் சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் அம்மா வந்து நவீனையும் துர்காவையும் ஏற்றுக்க மாட்டேன்னு இவ்வளவு நாள் கோவத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ கார்த்தியும் வந்து இந்த மாதிரிக்கு பொய் சொல்லி தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தாருன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் கார்த்தி வந்து பாட்டியோட பேருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் எல்லாமே கெட்டு போயிடும். நம்ம நினச்ச மாதிரிக்கு கார்த்தி கூட நம்ம சேர்ந்து வாழ முடியாது, நான் எங்கள் 2 வரையும் அம்மா பிரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கே தெரியாம அந்த ஆதார் கார்டை அவங்க வந்து வேற மாதிரி அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. கார்த்தியும் ஆதார் கார்டை பார்க்காமயே அவங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட கொடுத்துறவும் அடுத்தது பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி அதை அனுப்பிவிட்டதுக்கு அப்புறமா கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க. கார்த்தி அப்பவும் கவனிக்காம அவங்க வச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரிஜினல் ஆதார் கார்டை வந்து அவங்க ரேவதி வந்து கார்த்தியோட பர்ஸில் வச்சுட்டு அந்த டூப்ளிகேட் ஆதார் கார்டை அவங்க எடுத்துட்டு போயிருந்தாங்க. இது எல்லாமே வந்து ரேவதி ஃபிளாஷ்பேக்காக அவங்க நினைச்சு பார்க்குறாங்க. எப்படியோ இவர் வந்து கார்த்தி கிடையாது ராஜா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீபாவதியை நம்ப வச்சாச்சு. அதே மாதிரிக்கு இப்போ தீபாவதியும் அம்மா கிட்ட அவங்க இவர் ராஜா தான் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆக மொத்தத்தில் இப்போதைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரேவதி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி வந்து பணத்தை எடுக்கிறதுக்காக பேங்குக்கு போகிறாங்க. அப்போ பேங்க் மேனேஜர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே மன்னிச்சிருங்க மேடம், இன்னைக்கு நீங்கள் வந்து ரூபாயை எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இதை கட்டியதுமே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் வந்து லேபருக்கு நான் வந்து போனஸ் கொடுக்கணும், இன்னைக்கு நான் தாரேன்னு சொல்லிட்டு நான் வாக்கு கொடுத்துருக்குறேன், இன்னைக்கு மட்டும் நான் கொடுக்கலன்னா ரொம்பவே தப்பாயிரும், நான் வந்து சொன்னோம்னா சொன்ன மாதிரி கொடுப்பேன்னு உங்களுக்கே தெரியும்ல என்னை பற்றி, அப்படி இருக்கும்போது நான் எப்படி திடீர்னு இவ்வளோ பணத்தை நீங்கள் தரமாட்டேன்னு சொல்ல முடியும், அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பணத்தை நான் எப்படி ரெடி பண்ண முடியும், அதனால இந்த பணத்தை எனக்கு கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் தந்தே ஆகணும் அப்படிங்கும்போது மேடம் இது உங்களுடைய பணம் நான் எப்படி தர முடியாதுன்னு சொல்ல முடியும், ஆனால் இங்கே வந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதனால தான் என்னால் இன்றைக்கி வந்து எடுக்க முடியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நாளைக்கு இந்த பணத்தை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன மேனேஜர் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்து இப்படி சொல்கிறீங்களே, நான் இன்றைக்கி பணம் தருவேன்னு சொல்லிக்கிட்டு லேபர் எல்லாமே எனக்காக காத்துட்ருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் இன்றைக்கி நான் பணம் தர முடியாதுன்னு சொன்னோம்னா அவங்க வந்து ஏமாந்துருவாங்க, அதுக்கப்புறவு நான் கொடுத்த வாக்கை நான் வந்து காப்பாற்றலைன்னா என்னுடைய குற்றம் முடிச்சு என்னை வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்படுத்துன்னு உங்களுக்கே தெரியும், அதனால எனக்கு கண்டிப்பாக பணம் எனக்கு தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து எடுக்க முடியாது மேடம், நீங்கள் நாளைக்கு வந்து எடுத்துக்கோங்க, என்னால் இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது, என்னால் மன்னிச்சிருங்க அப்படின்னு மேனேஜர் சொல்லவும் இதுக்கிட்ட எதுவுமே சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அவங்க வந்து வீட்டுக்கு வராங்க. இதெல்லாம் சிவனாண்டியும் முத்துவிலையும் கேட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறமா மேனேஜர் கிட்ட அவங்க ரொம்பவே நன்றி சொல்றாங்க, எங்களுக்காக நீங்க பெரிய உதவி பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கும் போது உடனே அவரும் வந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டு சிவனாண்டிட்டையும் முத்துவிலைட்டையும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து சாமுண்டீஸ்வரி வந்து வீட்டுக்கு வரோம். இப்போ எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னம்மா வெறுங்கையோட வந்திருக்கிற பணம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோம். இப்போ ராஜராஜனை கேட்கும் போது பணத்தை இன்னைக்கு எடுக்க முடியல அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.